ஹாய் எவ்ரிவன். சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தளபதி பத்தி கொஞ்சம் குட்டி கதை, காக்கா கழுகு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ அந்த ஒரு டைம்ல பயங்கரமா வைரல் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. அண்ட் அந்த ஒரு படத்துடைய சம்பவம் நடந்து முடிஞ்சு சோ அடுத்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது, சோ நீங்க தான் ஏத்தி பரப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினி. சோ அது என்ன ஆச்சு, சோ சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய மகள் ஐஸ்வர்யா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா சன்னி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல பயங்கரமா பேசியிருக்காங்க. அண்ட் அது எதுக்காக பேசினாங்க, அண்ட் தளபதிக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் என்ன ப்ராப்ளம் இன்றளவுமே ஓடிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதியோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி பாத்தீங்கன்னா சில ஸ்பீச் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். சூப்பர் ஸ்டார் ரஜினி இவரு ரீசெண்டா லால் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அந்த ஒரு படத்துடைய டைரக்டர் ரஜினியோடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டைரக்டர், மிகப்பெரிய ஒரு திறமை உள்ள ஆளு அப்படிதான் சொல்லும். சோ ஃபர்ஸ்ட் படமே பயங்கரமான ஒரு ஹிட், எல்லாத்துக்குமே தெரியும் 3 அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோடைய லவ் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, எனிவே சோ இந்த ஒரு லால் சலாமுடைய படத்துடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டா, அதாவது முன்னா நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி பேச ஆரம்பிக்கிறாரு. சோ ஸ்டார்டிங்ல இந்த ஒரு படத்தை பத்தி தான் நார்மலா எப்பயும் போல பேசுறாரு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு படம் எப்படி இருக்கு, இப்படிதான் உதவும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்பீச் கொடுக்குறாரு. சோ பேசி முடிச்சுட்டு கீழே போய் சீட்ல உட்காந்துறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆளுங்க வந்து பேசிட்டு போறாங்க. அண்ட் எகைன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி எகைன் மேல ஸ்டேஜுக்கு மேல ஏறி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல நான் காக்கா கழுகு கதை ஒண்ணு சொன்னேன். அந்த ஒரு காக்கா கழுகு கதைய நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க தான், அதாவது சோசியல் மீடியால ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாம் நீங்க தான் தளபதியோட ஒப்பிட்டு பயங்கரமா இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே கான்ட்ரவர்சி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சம்மதமே இல்லாத மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ இதனால எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அண்ட் இப்படி சொல்லக்குள்ள ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாருமே பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஆடியோ லான்ச் தானே, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. மேபி தளபதி பத்தி பேசினாலுமே சோ மிகப்பெரிய ஒரு கத்தல் இருந்துட்டு வந்திருக்கு அந்த ஒரு இடத்துல. அண்ட் இப்படி வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, மெயினா ஒரு முக்கியமான வார்த்தை. சோ அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னுமே எல்லாமே அப்படியே வாய் அடிச்சு போய் நின்னு பாக்குறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது தளபதி விஜய் எனக்கு போட்டின்னு நினைச்சா எனக்கு சுத்தமா மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லக்குள்ள ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாங்க திடீர்னு. அண்ட் எகைன் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாரு, அண்ட் அதே போல தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன ஒரு போட்டின்னு நினைச்சா சோ அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. சோ இதை சொல்லக்குள்ள ஃபேன்ஸ் ஆகட்டும் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா திடீர்னு அமைதியை பயங்கரமா கத்திருக்காங்க. இன்னொரு அபிஷியலான வீடியோ இன்னும் வரல, சன் டிவி பாத்தீங்கன்னா அப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இவர் இப்படி சொல்றது வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த ஓப்பனாவே சொல்ல வராரு. அதாவது இன்னைக்கு நான் இப்போ இங்க இருக்கேன் அப்படின்னா நான் நாளைக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது தான். சோ அதே போல தான் வளர்ச்சி மட்டும்தான் பார்க்கணும், மித்த இவன் வளர்றான் அவன் வளர்றான் சோ அதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரியும், சோ தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிட்டு தன்னைத்தானே மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கொடுத்திருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினி தளபதி பத்தி சில வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு. அதாவது தளபதி விஜய் சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ இவ்வளவு பெரிய ஆளாய் நிக்கிறாரு. அண்ட் அரசியலுக்கும் வரப்போறாரு கூடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சமூக சேவை, பொது சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு இப்போ தளபதி விஜய். அண்ட் அதை பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி பேசிட்டு கீழே போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பின்னாடியே தெரியல சோ தன்னோட மகள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேல வராங்க. சோ இந்த ஒரு மூவி பத்தி எப்பயும் போல நார்மலா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு டைம்ல திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க இவங்க, அதாவது படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்பாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டியூட் ஆகட்டும் சோ எல்லா மீம்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் காட்டுவாங்க. அதுல முக்கியமான ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சன்னி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு இதுலயுமே மேக்சிமம் நிறைய பார்த்திருக்கேன்.
அண்ட் இத பாக்குறப்ப சன்னி அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் எனக்கு பொதுவா தெரியல. அண்ட் கூட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்டேன் சன்னினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் சொல்றாங்க, அதாவது ஒரு மதத்தை மட்டும் சப்போர்ட் பண்றவங்க அது மாதிரி இப்படி சொல்றப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இவரு இப்படி பண்ற மாதிரி இருந்தா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி எங்க அப்பா, இவர் இப்படி ஒரு மதத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஒரு படத்துல, அதாவது இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒரு மெயினான ஒரு ரோல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவர் இந்த ஒரு படத்துல நடிக்கவே தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஃபேன்ஸ் ஆகட்டும், சோ எல்லாருமே புரிஞ்சுக்கட்டும், அதாவது எங்க அப்பா ஒரு காமன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மெயினா ஃபேன்ஸுக்காகட்டும், சோ எல்லாத்துக்குமே பொதுவா விளக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பீச்சை முடிச்சுட்டு அண்ட் மேல இருந்து இவங்களும் கீழே வந்துட்டாங்க. அண்ட் அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா போறாரு. அவருக்காக தான் ஸ்பெஷலா இந்த ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அவர் எப்பயும் போல படத்தை பத்தி பேசினாரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு விட்டுட்டாங்க. அண்ட் இதோட கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. சோ இந்த ஒரு ஸ்பீச் தான் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நவ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயோடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ தளபதி விஜய் பொலிட்டிக்கல்குள்ள, அதாவது இந்த ஒரு மாசத்துக்குள்ள பொலிட்டிக்கல்குள்ள வர போறாரு, ஆட்சியில நிக்க போறாரு. இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இது இவர் இப்படி பண்ண போறாரு, இப்ப பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சில நியூஸ் சேனல் ஆகட்டும், சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா இந்த ஒரு வீடியோவை இன்டர்வியூமே போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அண்ட் இவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ மெயினா ரீசெண்டா பனையூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ்ல, அதாவது தளபதி விஜய் மக்கள் இயக்கமாகட்டும், சோ அந்த ஒரு கட்சிக்காரங்கள எல்லாமே இருக்காங்க. அண்ட் தளபதி உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்சியை பத்தி பேசியிருக்காங்களாமா. அதாவது இந்த ஒரு கட்சி இப்ப ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இந்த ஒரு கட்சிக்கு யார் தலைவரா நிக்க போறா, அதாவது சிஎம்மா நிக்க போறதாகட்டும், சோ யார் நிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டா நிக்க போறது யாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பேசியிருக்காரமா. சோ டக்குன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பேரை மட்டும் தான் சொல்லி இருக்கிறதா பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சோ மெயினா சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரப்ப வந்தாரு அப்படின்னா, சோ மெயினா நான் சிஎம்மா நிக்க மாட்டேன், அதாவது நின்னு ஜெயிச்சாலுமே நான் அந்த இடத்துல உட்கார மாட்டேன், ஏன்னா இது மாதிரி இடத்துல போற வரதுலாம் பிடிக்காது, சோ அந்த இடத்துல உட்கார மாட்டேன், எனக்கு பதிலா வேற யாரையா நிக்க வைப்பேன் உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசி இருந்தாரு. சோ அதனாலதான் சோ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே கேட்டாரு. சோ அதனால அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டா நிக்கிறதாகட்டும், சோ எல்லாமே தளபதி விஜய் அப்படிங்கறத மட்டும்தான் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இன்னொரு 4-5 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எலெக்ஷன் வருது இல்லையா, சோ இந்த ஒரு எலெக்ஷன்லயே நீங்க நின்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கலையாமா. அண்ட் என்னன்னா இந்த ஒரு சமூக சேவையாகட்டும், சோ இன்றளவுமே பண்ணிட்டு வராங்க. அண்ட் விஜய் மக்கள் இயக்கமாகட்டும், அண்ட் அந்த ஒரு வெள்ளம் இந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல போனா பயங்கரமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இப்படி இருக்கிறப்ப பொலிட்டிக்கல் என்ட்ரிக்குள்ள ஈஸியா என்டர் ஆயிடலாம். அண்ட் இந்த ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல நம்ம பண்ண வேண்டாம். நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, சோ 2026ல நம்ம சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரப்போகுது இல்லையா, சோ அந்த ஒரு எலெக்ஷன்ல தான் நம்ம மெயின் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுனதா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வாசிக்கப்பட்டுச்சு. அண்ட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு மாசத்துக்குள்ள டெல்லி வந்து போயிட்டு இந்த ஒரு கட்சியோடைய ரிஜிஸ்டர் ஆகட்டும், சோ அங்க பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சோ ஃபைனலா இந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் பொதுவா நின்றுவாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றோலுமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சோ வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா பண்ணுவாரு, அது வேற விஷயம். அண்ட் அந்த ஒரு எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. சோ நம்ம தளபதி விஜய் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனிவே இந்த ஒரு வீடியோட எண்டிங்ல சோ ஃபைனலா தெரிய வர்றது ஒண்ணு மட்டும்தான். இவரு, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி நம்ம தளபதி பத்தி இந்த ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தளபதி பத்தியே நான் சொல்லல, நீங்க தான் பரப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அண்ட் அது மன்னிப்பு கேட்கிற விதமாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவுமே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, எனிவே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோடைய ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஒரு ஓப்பனா நார்மலா புரிய வச்சிருக்காங்க. சோ ஒரு ஹம்பிளான வேர்ட்ஸ் எல்லாம் சில யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ஓவரா பேசாம ஓரளவுக்கு நார்மலா எல்லாமே 2 பேருமே பேசியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம தளபதி விஜய் கூடிய சீக்கிரம் ஆட்சிக்கு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் தான். சரி, எனிவே ஃபைனலா என்னென்ன நடக்க போகுது, அதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ, பாய்.